ஒரு சினிமாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் ஹிட்டு கொடுக்குறப்ப என்ன ஆகுன்னா, எல்லாருமே வந்து சினிமா வந்து சமீபத்தில் நிறைய செலவு பண்ணுறாங்க, கலெக்ஷன் ஆகலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அப்பப்போ ஒரு ஒரு படம் தோத்தா பேசுவாங்க. ஒரு படம் ஜெயிக்கும் போது மொத்த இண்டஸ்ட்ரிக்குமே எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் மூடு கிரியேட் ஆகிடும். என்ன வேணுமோ பண்ணலாம். இப்போ அடுத்து சங்கர் சார் பண்ணுற ரோபோ கூட அது வந்து பெரிய ஒரு பலமாக இருக்கும். செலவு பண்ணட்டும், இவ்வளோ பெருசாக கலெக்ட் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு மாடலாக அமைஞ்சிரும். இன்னைக்கு சமீபத்தில் வந்த விமர்சனங்களும் வந்து நான் கண்டினியூவாக விஜேந்திர பிரசாத் சார்லாம் பேசிட்டே இருக்கேன். இந்த படத்துடைய அவங்க ராஜமௌலி சாருடைய ஃபாதர். இப்போ சமீபத்தில் வந்த விமர்சனம், தமிழில் வந்த விமர்சனம் பற்றியெல்லாம் நான் அவர் கேட்பாங்க. சமீபத்தில் விகடனில் 52 மார்க் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். அவர் கம்பேர் பண்ணிலாம் கேட்டார், எந்தெந்த படத்துக்கு என்னென்ன மார்க்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு மார்க் இது, இவங்க எல்லாமே தரமாக தான் இந்த படத்தை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் அவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். அப்பப்போ இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும், தமன்னாலாம் பார்த்தா படத்தில் வந்து நம்ம இது வரைக்கும் வேறு மாதிரி தான் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து அந்த அந்த எமோஷன் காட்டின விதம்லாம் அவங்க வந்து பவர்ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு. லவ் சீன் ரொம்ப கம்மி தான், ஆனால் இருந்தாலும் அந்த 2 சீன் தண்ணியில் கை வச்சு அந்த வரைஞ்சது சீனும் சரி, அதுக்கப்புறம் அந்த பாம்பு கையில் விட்டுட்டு பின்னாடி அந்த சீனும் சரி, ரொம்ப அற்புதமான லவ் சீன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாப்பில் லவ் சீன் இருக்குது இல்லைங்கிற ஒரு இதுவே தோணவே இல்லை. பிரபாஸ் சாருடைய ஹைட்டும் மலையுடைய ஹைட்டும் ஒன்றா தெரிஞ்சுது எனக்கு படத்தில். அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு அந்த பாகுபலி சொல்லக்கூடிய வந்து நின்னா போதும், அந்த அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாங்க படத்தில். படம் முழுக்கவே அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, செகண்ட் ஹாப்பில் அவர் வந்தப்போ அந்த கத்தி வீசி எல்லா அம்பையும் அந்த சீனும் சரி, எல்லாமே பவர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ரம்யா கிருஷ்ணன் 2 குழந்தையும் மடியில் வச்சுட்டு அப்படி 2 பக்கமும் அப்படி இது பண்ணிட்டு வந்து நம்ம சொல்கிறதா அப்படி உட்காரப்பெல்லாம் இல்லை. நீலாம்பரிக்கு பிறகு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டைரக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ரோல் எப்போயோ ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கும். அது வந்து பவர்ஃபுல்லாக அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க அவங்களும். அது மாதிரி சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தில் எனக்கு வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. இன்னொரு ஹீரோ மாதிரி அவரை பயன்படுத்தியிருந்தாங்க. ஒரு இங்கே எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தவங்க, அவ்வளோ பெரிய அவங்கெல்லாம் ஒரு சீனுக்குள்ளே அந்த அடிமைங்கிற ஒரு கேரக்டருக்காகவே ஒரு ஹீரோ தலையை தூக்கி நெத்தியில் வைப்பார். அதை உட்காந்து அப்படி வந்து அவருக்கு சரிச்சிட்டு போய் ஒரு காலில் விழுகிற இடம், அதெல்லாமே வந்து என்ன ஒரு ஆர்டிஸ்ட் ஒத்துக்கணும். அந்த கேரக்டர் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவங்களும் நடிச்சிருந்தாங்க.